வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை உள்பட 9 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக அரசு நடவடிக்கை. முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் கேரள காவல் நிலையம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு வலியுறுத்தல். 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கலான மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதித்து 2014ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து 3 சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஜே.கே. ரித்தீஷ், ராஜசேகரன் மற்றும் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்கள் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. நீதிபதிகள் கோபால் கவுடா, பினாகி சந்திரகோஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் விசாரணைக்கு வரும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சென்னை உள்பட 9 மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுபற்றி தலைமை செயலர் ஞானதேசிகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சி ஆணையர் கதிரவன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் பெரம்பலூருக்கும், கரூர் ஆட்சியர் ஜெயந்தி திருப்பூருக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மதுரைக்கும், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் சென்னைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் வருவாய் நிர்வாக இணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சி கூடுதல் இயக்குநர் நடராஜன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் கேரள அரசு காவல் நிலையம் அமைத்துள்ளதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணைக்கு மத்திய தொழில்படை பாதுகாப்பு கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளது. எனினும் தமிழகத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் புதிய காவல் நிலையத்தை கேரள அரசு அமைத்துள்ளது. இதனிடையே முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் காவல் நிலையம் அமைத்த கேரள அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணைக்கு பாதுகாப்பு தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது காவல் நிலையம் அமைத்த கேரள அரசின் முடிவு தவறு என தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் அண்மையில் கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட 68 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கடிதம் ஒன்றை பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 104 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்ப உள்ள நிலையில் மீண்டும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, நெடுங்காலமாக பாக் நீரிணையில் இந்திய மீனவர்கள் அனுபவித்து வந்த மீன்பிடி உரிமை இலங்கை கடற்படையினரால் தற்பொழுது தடுக்கப்படுகிறது என கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 6 மீனவர்களையும் 68 படகுகளையும் உடனே விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் நிகழாண்டின் முதல் கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. மழை வெள்ளத்தின் போது மாநிலம் முழுவதும் 7244 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 23,51,000 பேருக்கு தங்குமிடம், உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளையும் மறுசீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான 17,432 கோடி ரூபாய் நிதியுதவி கோரி மாநில அரசு சார்பில் மத்திய அரசுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் தாமதமின்றி மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நதிநீர் இணைப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், பாலாறு, காவிரி, வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவு பற்றி இரங்கல் குறிப்பு இடம்பெறுகிறது. 2015ஆம் ஆண்டு பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்கள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் முஃப்தி முகமது சயீத், பழம்பெரும் நடிகை மனோரமா, இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் AP பரதன் ஆகியோர் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானங்கள் இடம்பெறுகின்றன. இதனையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதம் தொடங்குகிறது. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தெலங்கானா அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சி படிப்பு மாணவர் ரோஹித் வேமுலா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு காரணமாக இருந்ததாக கூறி மத்திய தொழிலாளர் துறை இணை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா, பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாட்டின் முக்கிய நகரங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பாக தெலங்கானா அரசுக்கு மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை தொடர்பாக அறிக்கை அளிக்கும்படி கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, இந்த விவகாரத்தில் சாதி பாகுபாடு பார்க்கப்பட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை என தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் கூறுவது போல இது தலித் மற்றும் தலித் அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சினை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்கொலைக்கு முன்னதாக ரோஹித் எழுதிய குறிப்பில் எந்த ஒரு அரசியல் அமைப்பையோ அமைச்சர் அல்லது MP-யின் பெயரையோ குறிப்பிடவில்லை என்றும் ஸ்மிருதி இரானி கூறினார். There has been a malicious attempt to ignite passions and present this as a caste battle. It is not. This is an issue which is being investigated by local police. This is an issue which is sub judice in a high court. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மின் உற்பத்தியை பெருக்கவும் மின் உற்பத்தி திட்டங்களை விரைவுபடுத்தவும் வகை செய்யும் புதிய மின்சார கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இவற்றில் முக்கியமாக அரசின் புதிய மின்சார கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இயற்கை வளங்கள் மூலம் கிடைக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். மின் பகிர்மான நிறுவனங்களை மேலும் திறம்பட செயல்படுத்த முடியும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகள் அளிப்பதை உறுதி செய்ய முடியும். மத்திய அரசின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் 5050 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதி சூரிய மின் உற்பத்தி திட்டங்களை குறைந்த செலவில் செயல்படுத்த முன்வரும் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும் என மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ISIS தீவிரவாத இயக்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக கண்காணிப்பதற்காக மேலும் 5 மாநிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ISIS தீவிரவாத இயக்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பான தகவல்கள் மத்திய உள்துறையால் சேகரிக்கப்படுகின்றன. உத்தரப்பிரதேசம், கேரளம், ஜம்மு காஷ்மீர், ஆந்திரம், தெலங்கானா, பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கர்நாடகம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் மற்றும் தில்லி மாநிலங்கள் கண்காணித்து இது தொடர்பான தகவல்களை தங்களுக்குள் பரிமாற்றம் செய்வதோடு மத்திய அரசிடமும் பகிர்ந்து வருகின்றனர். இதனிடையே 12 மாநிலங்களுடன் குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. ISIS தீவிரவாத இயக்கத்தின் செயல்பாடுகள் அதிகரித்து வருவதால் இந்த 5 மாநிலங்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத இயக்கங்களின் இணையதள நடவடிக்கைகளை கண்காணித்து வரும் உளவுத்துறை குடியரசு நாள் நெருங்கி வரும் நிலையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காஷ்மீர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் வீட்டுக்குள் பதுங்கியிருந்த லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். புல்வாமா மாவட்டத்தில் பத்போரா கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் சில தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அங்கிருந்த தீவிரவாதிகளை சரணடையும்படி பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்தனர். இதனை பொருட்படுத்தாமல் வீரர்களை நோக்கி தானியங்கி எந்திர துப்பாக்கியால் தீவிரவாதிகள் சுடத் தொடங்கினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். பல மணி நேரம் நீடித்த துப்பாக்கி சண்டையில் வீட்டுக்குள் பதுங்கியிருந்த 3 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் காயமுற்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக மீண்டும் அமித்ஷா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏற்கனவே தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சராக பதவியேற்றதால் அமித்ஷா தேசிய தலைவராக பொறுப்பேற்றார்.
அவருடைய பதவிக்காலம் நாளை மறுநாள் முடிவுக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதிய தலைவர் பதவிக்கான தேர்தல் அட்டவணை மற்றும் அறிவிக்கையை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. இதன்படி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவோர் வரும் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் ஆதரவு இருப்பதால் அமித்ஷா போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 106 மீனவர்கள் இன்று தமிழகம் திரும்புகின்றனர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 106 தமிழக மீனவர்களும் இன்று தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம், மண்டபம் பகுதிகள் உட்பட தமிழகத்திலிருந்து கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மீன்பிடிக்க சென்ற 106 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஊர்காவல்துறை, மன்னார், பருத்தித்துறை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம் ஆகிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர். நல்லிணக்க அடிப்படையில் தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசு நீதிமன்றங்களுக்கு பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் சிறையில் இருக்கும் ராமேஸ்வரம், மண்டபம் பகுதி மீனவர்கள் 23 பேர் மற்றும் புதுக்கோட்டை, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்கள் என 55 பேரையும் மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதேபோல் வவுனியா, அனுராதபுரம் சிறையில் இருக்கும் 51 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இலங்கை சிறைகளில் இருந்த விடுதலையான 106 மீனவர்களும் இன்று தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக அளவாக கடந்த 5 ஆண்டுகளில் 54 அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. தங்கப் பதக்கம் வென்ற 74 மாணவ மாணவியருக்கு தமிழக ஆளுநர் ரோசையா பட்டங்களை வழங்கினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பயின்ற 1,91,152 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், தமிழகத்தில் மட்டும் 5 ஆண்டுகளில் 12,475 கோடி ரூபாய் கல்விக்காக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 12,475 கோடி ரூபாய் செலவில் விலையில்லாமல் வழங்கப்படுகிற மடிக்கணினி, இடைநிற்றலை டாப்பர்ஸ் குறைப்பதற்காக ஊக்கத்தொகை, இன்சென்டிவ், நோட்டு புத்தகம், பாடப்புத்தகம், சீருடைகள், மிதிவண்டிகள், போக்குவரத்து வசதிகள், இது போன்ற வசதிகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திலே செயல்படுத்தி இதனால் இடைநிலை கல்வியில் நிகர மாணவர் சேர்க்கை 94.71% நாட்டிலேயே முதன்மை இடத்தை பெற்றுவது என்பதை பெருமைக்குரியது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் காணப்பட்டதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற வெங்கையா நாயுடு, குமரி முதல் காஷ்மீர் வரை பாரதிய ஜனதா மட்டுமே ஒரே பெயரில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியா முழுவதும் 100 நவீன நகரங்கள் உருவாக்கப்படுவதாக குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, தமிழ்நாட்டில் மட்டும் சென்னை, கோவை உட்பட 12 நகரங்கள் நவீனமயமாக்கப்படும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தற்பொழுதைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்களுக்கு மட்டும் நடத்தாமல் அதிக நாட்கள் நடத்தியிருக்கலாம் என்று தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்து அவர்களும் பேரவையில் பங்கேற்க வாய்ப்பு அளித்திருக்கலாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சட்டமன்ற கூட்டம் அதிக நாட்கள் நடந்திருக்க வேண்டும், அதிகமான வாய்ப்புகள் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் அனுமதித்திருக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து.
தமிழகத்தையும் கேரளத்தையும் இணைக்கும் பொள்ளாச்சி போத்தனூர் அகல ரயில் பாதை பணியை ரயில்வே செயற்பொறியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்திலிருந்து திண்டுக்கல், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரையிலான கேரள மாநிலத்தை இணைக்கும் அகல ரயில் பாதை திட்டம் 2008ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக திண்டுக்கல்லில் இருந்து பழனி வரையிலும் பணிகள் முடிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. அடுத்த கட்டமாக பழனியில் இருந்து பொள்ளாச்சி வரையிலான பணிகள் முடிவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் இருந்து போத்தனூர் வரையிலான அகல ரயில் பாதை பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணிகளை சென்னை மண்டல ரயில்வே முதன்மை செயற்பொறியாளர் பிரபுலா உள்ளிட்ட அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கு, காலேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய சாலைனால ரொம்ப டிராஃபிக் அதிகம். இந்த மீட்டர் கேஜை, பிராட் கேஜை பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையில் மது விலக்கு பற்றிய அறிவிப்பு வெளியிடாதது ஏமாற்றம் அளிக்கிறது என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் காந்திய இயக்கத்தை சேர்ந்தவருமான குமரி அனந்தன் முழு மது விலக்கு வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கொண்டுவர அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரண்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு குறித்து தீர்மானம் கொண்டுவர தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் குமரி அனந்தன் கூறியுள்ளார். ஆளுநர் முறையிலே இது இல்லாதது எனக்கு பெருத்த ஏமாற்றம். ஆனால் ஒரு எல்லாருமாக சேர்ந்து நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு உடனடியாக கிடைத்திருக்கிறது. துப்புரவு பணியாளர்கள் பலியாவதை தடுக்க துப்புரவு பணிகளுக்கு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என தேசிய அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தன்னார்வ குழுவினர் தெரிவித்துள்ளனர். அம்பேத்கரின் 125வது பிறந்தநாளை ஒட்டி இந்தியா முழுவதும் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக கைகளால் மலம் அள்ளுவதை தடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. டிசம்பர் 25ஆம் தேதி அசாம் மாநிலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய இந்த தன்னார்வ குழு வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி முடித்துக்கொண்டு பிரதமரிடம் தங்களது கோரிக்கைகளை அளிக்க உள்ளனர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இறந்தவங்க அதிகம் பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்க்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி அருகே நீர்பிடிப்பு பகுதியில் கட்டப்பட்டிருந்த 2 தனியார் கிடங்குகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலர்கள் சீல் வைத்தனர். அலமாதியில் இருந்து திருவள்ளூர் செல்லும் நெடுஞ்சாலை அருகில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த கிடங்கு மற்றும் தற்பொழுது கட்டுமான பணி நடைபெற்று வரும் கிடங்கையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அனுமதியின்றி கிடங்குகள் கட்டப்பட்டு இருப்பதாக கூறி 2 கிடங்குகளுக்கும் அவர்கள் சீல் வைத்தனர். ஏற்கனவே அலமாதி பகுதியில் கட்டப்பட்டிருந்த கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 11 பேர் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடி அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உள்பட 3 பேர் பலியாகினர். 3 பேர் படுகாயமுற்றனர். வேலூரிலிருந்து சரக்கு ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது செங்கிலிக்குப்பம் என்ற இடத்தில் லாரி சாலையில் திரும்ப முயன்ற போது பின்னால் வந்த கார் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 2 பேர் அதே இடத்தில் உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். சங்கரன் கோவிலை சுற்றி உள்ள சில கிராமங்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு பலர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 6 வயது சிறுவன் லிங்கேஸ்வரனுக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். புளியம்பட்டி பகுதியில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாங்க. இதை முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சுருந்தாங்கன்னா குழந்தைய பழக்கி வச்சிருக்கலாம். இந்த ரத்தம் வாயிலே மூக்குள்ளே வந்த பிறகு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாங்க. அதனால எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியல. தீவிரத்தில் அது நாங்கள் நாட்டிலே கொண்டு வந்தோம். தீவிரம் இருந்து செவ்வாய்க்கிழமை எல்லாம் நெத்தம் வந்து போய் உள்ளே அட்மிட் பண்ணுறாங்க. அது எடுக்கிற யாருமே. அதனால நீங்களாம் நல்ல முறை ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா பக்கமாக சொல்லுங்கள்.
கிருஷ்ணகிரி அருகே வனப்பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதிக்கு வந்த காட்டு யானையை பல மணி நேரம் போராடி வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவலகிரி, சானமாவு, மேல்மலை போன்ற பகுதிகளில் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வரும் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகம் காணப்படுகிறது. மேல்மலை வனப்பகுதியில் இருந்து வழி தவறி வந்த ஆண் யானை ஒன்று பயணப்பள்ளி கிராமத்திற்கு அருகில் இருந்த ஏரியில் தஞ்சமடைந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானையை விரட்ட முயன்றனர். அப்போது வனத்துறை வாகனத்தை சேதப்படுத்திய யானை அங்கிருந்த கரும்பு தோட்டத்தில் புகுந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. இந்தியா தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன், கிரிக்கெட் கேப்டன் தோனி அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ரஷ்ய தூதரகம் அருகே நடத்தப்பட்ட தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் உள்ள ரஷ்ய தூதரகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த வழியாக சென்ற மினி பேருந்து மீது தற்கொலை தாக்குதல் தீவிரவாதி வாகனத்தை மோதி வெடிக்க செய்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். 24 பேர் காயமுற்றனர். ரஷ்ய தூதரகம் குறிவைக்கப்பட்டதா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு இயக்கமும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. சீனாவின் வடகிழக்கு பகுதியில் இன்று அதிகாலையில் நேரிட்ட நிலநடுக்கம் 6.4 ரிக்டராக பதிவாகியுள்ளது. சீனாவின் வடகிழக்கு பகுதிகளான ஜியான்ஜியாங், லான்சுயி, மென்யான் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை 1:30 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 6.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்புக் குழுவினரும் பாதுகாப்பு குழுவினரும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் 40க்கும் அதிகமான கட்டடங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உக்ரைன் நாட்டில் வேகமாக பரவும் பன்றிக் காய்ச்சல் நோயை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்வைன் ஃப்ளூ எனும் பன்றிக் காய்ச்சல் நோய் உக்ரைன் நாட்டில் அதிவேகமாக பரவி வருகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இதுவரை 51 பேர் பலியாகி உள்ளதாக அந்த நாட்டு நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக கீவ் நகரில் கடந்த வாரத்தில் மட்டும் பன்றிக் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் உக்ரைன் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நோயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. Там вообще ситуация страшная и по лекарствам, и по инфраструктуре. Там, вы понимаете, что там, к сожалению, те очень хорошие высокотехнологические центры, которые были построены, они уже или не функционируют, или там просто... இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் ஆட்டத்திலும் இந்தியா அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் போட்டி நேற்று கான்பெராவில் நடைபெற்றது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்பிற்கு 348 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியின் ஷிகர் தவான், விராட் கோலி ஆகியோர் அபாரமாக ஆடி சதமடித்தனர். எனினும் 25 ரன்கள் வித்தியாசத்தில் எதிர்பாராத விதமாக இந்தியா தோல்வியடைந்தது. மொத்தமுள்ள 5 போட்டிகளில் 4இல் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா ஏற்கனவே போட்டித் தொடரையும் கைப்பற்றியது. 6இல் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் 4வது போட்டியில் விளையாடிய இந்திய அணி மீண்டும் தோல்வியை தழுவி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி மற்றும் 5வது ஒருநாள் போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் முனைப்பில் ஆஸ்திரேலியா உள்ளது.
நான்காவது ஒருநாள் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பின்னர் பேசிய இந்திய அணியின் கேப்டன் தோனி தான் ஆட்டமிழந்தது மிக முக்கியமானதாக அமைந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த தோல்விக்கு தான் முழு பொறுப்பேற்பதாக கூறிய தோனி தான் அவுட் ஆனது ஆட்டத்தின் போக்கையை மாற்றிவிட்டதாக குறிப்பிட்டார். இந்த தோல்வியால் கடும் ஏமாற்றமடைந்துள்ளோம் என்றும் T20 கிரிக்கெட்டில் எப்படி ஆடுவோம் என்பதை அறிவிக்கும் ஆட்டமாக இந்த போட்டி அமைந்ததாகவும் தோனி தெரிவித்தார். I think it was my wicket, because if you see specifically, that's what my role is in the team, to from that kind of position to make sure that we finish off the game well. And so I would say my wicket really was the turning point at that point of time. We lost quite a few there, but I think it was my wicket because according to the role and responsibility that everybody has, that specifically is my role. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை உட்பட 9 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழக அரசு நடவடிக்கை. முல்லை பெரியாறு அணை பகுதியில் கேரள காவல் நிலையம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.